வணக்கம் மக்களே, என் ஸ்டைல்ல ஒரு புலாவ் பண்ண போறேன். அதுவும் வள்ளிக்கிழங்கு வச்சு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தோல் சீவிக்கலாங்க, கட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, நறுக்கி தண்ணியில் போட்டுங்க. ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுருவோம். 5 பச்சை மிளகாய் போட்டுப்போம், ஒரு பிடி கொத்தமல்லி போட்டுப்போம், 2 பிடி புதினா போட்டுப்போம், ஒரு 10 பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், அதுவும் போட்டுருவோம். 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுப்போங்க. இதெல்லாம் அரைவிக்கிங்க, அரைச்சி தாளிக்கிறதுக்கு. கேஸை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நெய் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. பிரியாணி இலை ஒரு 3 கிழிச்சு வச்சுருக்கு, அது போட்டுருவோம். 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, லவங்கம், அன்னாச்சி மொக்கு, ஒரு 10 முந்திரிங்க, அதையும் இதில் போட்டுருவோம். ஒரு 50 கிராம் நிலக்கடலைங்க, அதையும் போட்டுருவோம். நல்லா வறுந்துருச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுப்போம். ஒரு 100 கிராம் வெங்காயம் போட்டுப்போங்க. வெங்காயத்துக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுப்போங்க, வெங்காயம் வதங்கிறதுக்கு. வெங்காயம் இந்த அளவுக்கு வறந்தது போதுங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுப்போம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுப்போங்க. வெங்காயம் ரொம்ப பொன்னிறம் வரணும்னு இல்லைங்க, ஃப்ளவருக்குலாம் ரொம்ப மீடியமாக இருந்தாலே போதும். ஒரு 50 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். வள்ளிக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருங்க, அரிஞ்சு கழுவி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் ஒரு 3 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடுவோம். அரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிடுவோம். இதில் நல்லா கலந்து விட்டுருவோங்க. பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. சூப்பரா தேவையான அளவு கல்லுப்பு போட்டுப்போங்க. இந்த நேரத்தில் இங்கே பாருங்க, நல்லா 20 நிமிஷம் நல்லா கழுவி 3 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுருவோம். பெரும்பாலும் பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா ரைஸ் உடையாத நல்லா கிடைக்கும். 1க்கு 2 தண்ணி தாங்க ஊற்றிடுவோம். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். பாத்திரத்தில் வச்சா, குக்கரில் வச்சா 1க்கு 1.5 ஊற்றினா போதுங்க. இந்த நேரத்தில் நல்லா கொதிக்கிட்டுங்க, மூடிடுவோம். டம்மில் வச்சுருவோம். டம்மில் தான் போட போகிறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தாங்க, கரெக்டாகிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு 1/2 மூடி லெமனுங்க, அதை அப்படியே மேலோட்ட ஊற்றி விட்டுருவோம். சிம்மில் வச்சுருவோம். அவ்வளோதான் ஏன் ஸ்டைல். ரைஸ் நல்லா பொலன்னு வந்துடும் அப்படியே. அவ்வளோதாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, புலாவ் ரெடிங்க. அவ்வளோதாங்க, வள்ளிக்கிழங்கும் புதினாவும் போட்டு ஒரு ரைஸ் பண்ணியிருக்கேன், புதினா புலாவ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. நல்லா கம்மன்னு நெய் மணக்க வாசனை தூளாக இருக்குது. உங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுத்திடுங்க.